ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவு மசால் வைக்கலாம். அது வந்து தோசைக்கு வந்து சைடிஷ்ஷு. அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, வெங்காயம் வந்து ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், கடல மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வானல் வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்து வரட்டும். வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இந்த சைடிஷ் வந்து நீங்கள் வந்துட்டு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். இட்லிக்குனா நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும், பூரிக்குனா கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் வைக்கிறேன். வெறும் கடல மாவு மட்டும்தான் கரைச்சி ஊற்றி நான் இப்போ வைக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா வந்து வேகணும். கடல மாவு வாசடிக்கும், அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா 2 கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடல மாவு மசால் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கடல மாவு மசால் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.